ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் சேமிப்புலகம். சேமிப்புலகங்கிற என்னோட யூடியூப் சேனலில் அனைத்து விதமான சேமிப்பு திட்டங்களை பற்றியும் பார்ப்பீங்க. தொடர்ந்து என்னோட சேனலை பாருங்கள். நிறைய பேர் என்னோட சேனலை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட், அதாவது என்எஸ்சி பற்றி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய மகிழ சாமான் சேவிங் சர்டிஃபிகேட் பற்றி பார்க்கலாம். போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய இந்த மகிழ சாமான் சேவிங் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பெண்களுக்கான திட்டம். அதாவது பெண்கள் மட்டுமே இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ண முடியும். ஒரு பெண் அவங்களோட பேரில் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த பெண் மைனராக இருக்காங்க, அதாவது 18 வயசுக்கு கீழே இருக்காங்க அப்படின்னா அவங்க கார்டியன் பேரில் இந்த மகிழ சாமான் சேவிங் சர்டிஃபிகேட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். டெபாசிட் பார்க்கலாம். டெபாசிட் எவ்வளோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் ஒரு 1000 ருபீஸ் கூட இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணிக்கலாம். 100 ரூபாயோட மடங்குகள்லையும் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் லிமிட் இருக்குது. அதாவது இந்த ஸ்கீமில் மேக்ஸிமம் லிமிட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 lakhs இருக்கு. அதாவது 2 lakhs வரைக்கும் தான் நீங்க இந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் டெபாசிட் பண்ண முடியும். இதுக்கு 2 lakhsக்கு மேல நீங்க டெபாசிட் பண்ண முடியாது. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் பத்தி பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5% வரும் ஆனம். அதாவது வருஷத்துக்கு உங்களுக்கு 7.5% இதுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ஸ்கீம்ல. இது ஒரு நல்ல ஸ்கீம். அதனால பெண்கள்லாம் கண்டிப்பா இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஸ்கீம். இன்ட்ரெஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். இப்போ இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் குவார்ட்டர்லி உங்களுக்கு அவங்க அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். அது ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட்டை உங்களால் எடுக்க முடியாது. அதாவது மெச்சூரிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ளஸ் நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட்டை நீங்கள் எடுக்க முடியும். மெச்சூரிட்டி பற்றி பார்க்கலாம். மெச்சூரிட்டி பார்த்தீங்கன்னா 2 years உங்களுக்கு மெச்சூரிட்டி, அதாவது 2 years கழிச்சு தான் உங்களால் டெபாசிட் பண்ண பணம் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் எடுக்க முடியும். ஸோ உங்களோட மெச்சூரிட்டி பார்த்தீங்கன்னா 2 years கொடுத்துருக்காங்க அவங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 2 yearsக்கு முன்னாடி இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த 2 yearsக்கு முன்னாடி இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு சில கண்டிஷன்ஸ்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பற்றி பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் ஹோல்டர் ஒருவேளை இறந்துட்டா மட்டும்தான் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியும். இல்லை ரொம்ப முடியாத ஒரு நோய் ஏதாவது, அதாவது ரொம்ப அவங்களால பழைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நோய் இருந்தது அப்படின்னா மட்டும்தான் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியும். அதாவது இறந்துருக்கணும், அப்படி இல்லைன்னா நம்ம தீராத வியாதி ஏதாவது இருந்தது அப்படின்னா மட்டும்தான் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியும். இந்த 2 ரீசனுக்காக அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைச்சிரும். இல்லை இந்த ஒரு ரீசன் இல்லாமல் வேற ஒரு ரீசனுக்காக நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்குமே நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியாது. 6 மாதத்துக்கு அப்புறம் இந்த 2 ரீசன் இல்லாமல் வேற ஒரு ரீசனுக்காக நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்லேருந்து 2% லெஸ் பண்ணிட்டு தான் அவங்க கொடுப்பாங்க. 7.5% கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் 2% கழிச்சிட்டு 5.5% உள்ள இன்ட்ரெஸ்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டும் பேன் கார்டும் தேவைப்படும். இப்போ நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் 7.5% கொடுக்குறாங்க. இந்த குவார்ட்டர்லி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த 1 lakhக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது குவார்ட்டர்லி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1875 ரூபா கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1910 ரூபா கிடைக்கும். 1946 ரூபா, 1982 ரூபா, 2020 ரூபா, 2057 ரூபா, 2096 ரூபா, 2135 ரூபா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 3 months ஒன்ஸ் உங்கள் அக்கௌண்ட்டில் இந்த அமௌண்ட் எல்லாம் உங்களுக்கு கிரியேட் ஆகிட்டே இருக்கும். பட் ஆனால் நீங்கள் எடுக்க முடியாது, அதாவது வித்ட்ரா பண்ண முடியாது. மாதம் வந்தாலுமே அந்த காசை போய் நீங்கள் எடுக்க முடியாது.
உங்களுக்கு மெச்சூரிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான், அதாவது மெச்சூரிட்டி இயர்ஸ், அதாவது 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து நீங்க கட்டின அமௌண்ட் பிளஸ் இன்ட்ரெஸ்டோட சேர்த்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அது எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்க 1 லட்ச ரூபாய் கட்டுறீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் மட்டுமே உங்களுக்கு 16,021 ரூபாய் கிடைக்கும். மெச்சூரிட்டி அப்போ உங்களுக்கு 1,14,021 ரூபாய் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால பெண்கள் வந்து கண்டிப்பா இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஸ்கீம். ஏன்னா ஒரு வருஷத்துக்கே 7.5% கொடுக்கறதுங்கிறது இந்த ஸ்கீம்ல தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 2 லட்ச ரூபாய் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 2 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு அதே மாதிரி 7.5% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அப்போ வந்து குவார்டர்லி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமா, அதுல வந்து இப்போ குவார்டர்லி எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு 3,750 ரூபாய் கிடைக்கும். அடுத்து 3,820 ரூபாய் கிடைக்கும். அப்புறம் 3,892 ரூபாய் கிடைக்கும். 3,965 ரூபாய் கிடைக்கும். அப்புறம் 4,039 ரூபாய், 4,115 ரூபாய், 4,192 ரூபாய், அப்புறம் 4,271 ரூபாய் கிடைக்கும். இதுதான் வந்து குவார்டர்லி உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கிற இன்ட்ரெஸ்ட். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை வந்து நீங்க வந்து வித்ட்ரா பண்ண முடியாது. உங்க மெச்சூரிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் பிளஸ் நீங்க டெபாசிட் பண்ண அமௌண்ட்டும் சேர்த்து உங்களுக்கு கிடைக்கும். அது எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ 2 lakhsக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே உங்களுக்கு 32,044 ரூபாய் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கிடைக்கும். மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2,32,044 ரூபாய் கிடைக்கும். அது இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப 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 நல்ல ஸ்கீம் தான். அதனால நீங்க வந்து கண்டிப்பா இந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.